ஹாய் கேடிஸ், டெலிவரிக்கு இன்னும் 18 டேஸ் தான் இருக்குது. இந்த கேடி பைப்பில் காலையிலே ஒர்க் அவுட்லாம் பண்ணிவிட்டு கையோட சமையல் வேலை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பீட்ரூட்டையும் வணக்கிட்டு அரிசி கழுவி வச்சுட்டு இருந்தாங்க. கிச்சனுக்கு வந்து பார்த்தா செம ஷாக்கிங்காக இருந்துச்சு. பரவாயில்லையே, பைப்பில் குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்கடா சாமின்னு ஜாலியாக இருந்துச்சு. இப்போ எனக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, பால் காய வச்சு அதில் ப்ரோப்பியல் பவுடரை போட்டு ப்ரெட்டு தொட்டு சாப்பிட்ற வேலை. என்ன தான் நான் டெய்லியும் ப்ரெக்னென்சி வீடியோஸ் போட்டாலும் என்னோடய தன்வியை நினச்சி என்னோடய மனசில் ரொம்ப கவலையாகவே இருக்குது. நான் டெலிவரிக்கு போயிட்டேன்னா அவள் என்ன பண்ணுவாளோ, பிறக்க போகிற பேபியை பார்த்துக்கிட்டு இவளை கவனிக்க முடியாமல் போயிருமோன்னு மனசில் செம்ம கில்ட்டியாக ஃபீல் ஆகிட்டே இருக்குது. அப்புறம் அம்மா வந்து ஜாதிமல்லி பூ கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க. அதை எடுத்து வச்சுருந்தேன். பூ வச்சா அந்த வாசனைக்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்ச மாதிரி இருக்குது. தன்வி மேடம் அப்போ தான் தூங்கி எந்திரிச்சு வந்திருந்தாங்க. 2 பேரும் கொஞ்சல்ஸ் பார்த்தா தாங்க முடியாது, அப்படி கொஞ்சுக்குவாங்க. ஆஸ் யூஸ்வல் மாட்டுக்கு தண்ணி காட்டுற மாதிரி நீஸ் தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். குடித்த உடனே ஒரு சத்து உடம்புக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. அப்புறம் மார்னிங் டிஃபனுக்கு பீட்ரூட் பொரியலும் முட்டை, அப்புறம் அம்மா கொடுத்த மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாச்சு. வேலை ஒன்றும் பெருசாக இல்லை. அம்மா வந்து பாப்பாவுக்கு இந்த ஆய் துணியெல்லாம் கிழிச்சு கொடுத்துருந்தாங்க. இந்த சாரியில் கிழிச்சு வச்ச கலர் துணியெல்லாம் பாப்பா ஃபஸ்ட் டைம் வந்து பிளாக் கலரில் தானே போவாங்க, அதுக்காக இந்த ஒயிட் கலரில் கிழிச்சு வச்ச துணியெல்லாம் செகண்ட் டே எல்லோ கலரில் போவாங்கள்ல, அதுக்காக. அப்புறம் துண்டு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு, கைக்கு க்ளவுஸு, சாக்ஸுக்குள்ளே இதெல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் இன்னும் யூரின் மேட்டு, ஸ்வெட்ரு இதெல்லாம் வாங்கணும். அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் 3 பேரும் கிளம்பி சந்தைக்கு போயிட்டு வந்துட்டோம். மோர் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.